ஓம் ஸ்ரீகாந்தத்ருஹிணோபமன்யுதபனஸ்கந்தேந்திரநந்த்யாதயः பிராச்சீனோ குரவோபி யஸ்ய கருணாலேஷாத்கதா கௌரவம் தம் சர்வாதிகுரும் மனோஜ்ஞவபுஷம் மந்தஸ்மிதாலங்கிருதம் சின்முத்ராங்கிதமுத்ரபாணிநளினம் சித்தே சிவம் குர்மஹே நமஸ்ஸதசே நமஸ்ஸதசஸ்பதயே நமஸ்ஸகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோ திவே நம பிருதிவ்யை நமஹ. சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். இன்றைய தினம் அபிராமி அந்தாதியில் நாம் 15வது பாடலை சிந்திக்க இருக்கோம். அம்பாளை அபிராமி பட்டர் கிளின்னு சொல்கிறார். இந்த கிளி நம்ம 5 விஷயத்தை நமக்கு சொல்லும். என்ன அப்படின்னா, கிளி சோலையினுடைய குறியீடு. ரொம்ப பசுமையான மரங்கள் அடர்ந்து வாழ்ந்த அதாவது நிழல்கள் சார்ந்த பகுதியில் தான் அந்த கிளி இருக்கும். அது ஒரு அற்புதமான அப்படின்னா என்னென்னா, அம்பாள் வளத்தை தரக்கூடியவ. அவள் இருக்கிற இடத்துல சர்வக்ஷேமமும் இருக்கும். நல்ல காடு இருந்தால் தான் மழை காலத்துக்கு போய். இந்த காலத்தை சரி பண்ணுறது மரம்தான். அந்த காலத்திலேயே வேதத்தில் என்ன சொல்லியிருக்கா, விக்ஷேபியோ சஸ்பிஞ்சரேபியோ நமோ நமோ, ஹரிகேசேபியோ நமோ நமோ. பசுமையாக கேசத்தை உடைய விருட்சங்களை எல்லாம் சாமியாக சொல்லியிருக்கா. அந்த மரத்தினுடைய அவசியம் அந்த கிளி. அதனால் அது ஒரு குளிர்ச்சியையும் ஒரு நன்மையையும் நம்ம குறிக்கக்கூடிய ஒரு ஆள். 2வது கிளியை எதுக்கு சொல்லுவான்னா, சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளைன்னு சொல்லுவான். சொன்னதையே சொல்லி நமக்கு திருப்பி வரும். அப்போ மனதை இறையின் வழி அபியாசம் செய்தால் அதன் வழி அது சொல்லும். மனதை தாழ்வான வழியிலே நாம் அபியாசம் பண்ணினா தாழ்வான வழியில் போயிடும் மனசு. நம்மக்கிட்ட மனமாகிற கிளி இருக்குது. அந்த கிளியை என்ன பண்ணணும் நம்ம அப்படின்னு கேட்டால், நல்லதையெல்லாம் சொல்லி நல்ல அனுஷ்டானங்கள்லாம் பண்ணி சிவபக்தி பூஜை தியானம் அந்த மாதிரி போய் அந்த பழக்கத்தை கொண்டு வந்துட்டால் மனது நல்லதின் வழியாக செய்யும், நல்லதையே நமக்கு தரும். தீய பழக்கத்தை சொன்னால் அதுவும் கண்ணாமண்ணான்னு திட்டும் நம்மளை. அந்த சொல்லி கொடுத்ததையே சொல்லும். அதனால் அதுக்கும் கிளிக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு விஷயம். அதை விட ஆகமங்கள் கிளியை பற்றி என்ன சொல்கிறேன்னா, பதங்கம் அப்படின்னா பறவைன்னு அர்த்தம். பொதுவாக கம் அப்படின்னா பறக்கிறது செல்லுவதுன்னு அர்த்தம். பதங்கம் அப்படின்னு உயிர் பறவை. ரொம்ப சாதாரணமாக எளிமையாக சொல்லுவார். கண்ணதாசன் கூட ஒரு பாடல், கூட்டை திறந்து விட்டால் இந்த குருவி பறந்து விடும்னு சொல்லுவார். சாதாரணமாக உயிரை கிளியாக சொல்கிற வழக்கம் இருக்குது. அதே மாதிரி மந்திர சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறதுனா, ஹ்ரீங்கார பஞ்சர சுக்கே நமஹா அப்படின்னு சொல்லும். லலிதா திருசதின்னு ஒரு பெரிய மந்திரம் இருக்குது. அந்த மந்திரம் அம்பாளுடைய ஸ்ரீவித்யா மந்திரத்தினுடைய ரகசியத்தை சொல்லக்கூடியது. அதில் ஹ்ரீங்கார பஞ்சர சுக்கே நமஹா அப்படின்னா, ஹ்ரீம் அப்படிங்கிற மந்திரத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய கூண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கிளியை போன்றவள் அம்பாள் அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் மனசில் வச்சுட்டு கிளின்னு சொல்கிறார் அவர். அப்போ கிளின்னா சோலையினுடைய குறியீடு, கிளின்னா மந்திரசாஸ்திரத்தினுடைய குறியீடு, கிளின்னா சொன்னதையே சொல்வதனால் ஏற்படுகிற மனதின் குறியீடு, கிளி என்று சொன்னால் முக்தி பெற்ற ஆன்மாவின் குறியீடு. இவ்வளவும் அந்த கிளியில் இருக்குது. அதனால் கிளியேன்னு சொன்னார். அம்பாளே கிளின்னு சொன்னார். மதுரை மீனாட்சி அழகாக கையில் கிளி வச்சுட்டுருக்கா. ஒவ்வொருத்தரும் கிளி வச்சுட்டுருக்கிறதுல ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. பொதுவாக சிற்ப சாஸ்திரங்கள் கிளியை பற்றி என்ன சொல்லியிருக்குன்னா, வேதாந்தத்தை கிளின்னு சொல்கிற வழக்கம். ஒன்றே தெய்வம் அப்படின்னு சொல்கிற உபதேசத்தை கிளி போடுவாள். அத்வைதம் ஏகைவ சத்தியம் அப்படின்னு சொல்கிறது கிளி. சுக அப்படின்னு பேர். அவருக்கே பேர். வியாசருடைய பையனுக்கு பேரே சுகர். அவரை சிற்பத்தில் போடும்போது கிளியினுடைய முகத்தோடு போடுவாள். நீங்கள் திருவெண்காட்டு அம்பாள் பேர் பிரம்ம வித்யாம்பிகைன்னு பேர். அந்த ஊரில் அழகாக ஒரு படம் வரைஞ்சிருக்கும். நடராஜர் தாண்டவம் ஆடுற படம். அந்த படத்தில் பார்த்திங்கன்னா எல்லா முனிவர்களையும் போட்டு இந்த சுகரையும் போட்டிருப்பாள். சுகர் தான் பிரம்ம வித்தியை உலகத்துக்கு வெளியில் பிரசித்தம் பண்ணினவர். ஸ்ரீவித்யினுடைய மோட்சத்தினுடைய ஒரு பயிற்று முறை அது. அதை நம்ம அந்த மந்திரத்தை நம்ம ஜெபம் பண்ணினா மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு. ஸ்ரீவித்யாங்கிறது போகத்தையும் தரும் மோட்சத்தையும் தரும். அது மாதிரி அதை சொல்கிறார் அந்த கிளியே அப்படின்னு. அம்பாளையே கிளிங்கிறார். நம்ம கையில் கிளி இருக்குது. எவ்வளோ கிளி இருக்குது பாருங்க.
இது மாதிரி சாஸ்திரங்கள்லாம் ரொம்ப நுட்பமாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கு. அதில் முதல்ல என்ன ஆரம்பிக்கிறாருன்னா, அம்பாளை கிளின்னு சொன்னார், இருக்கட்டும். இப்போ என்ன சொன்னார், தன்னழிக்கு என்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார். அதாவது அம்பாளுடைய கருணை, அந்த கண் நம்ம பேரில் பட்டா போகும் அப்படின்னு நிறைய பேர் தபஸ் பண்ணுறாளாம். தன்னழிக்கு என்று அம்பாளுடைய கருணையை வாங்கிக்கணும்னு முன்னே பல கோடி தவங்கள் செய்வார். பல கோடினார். அப்போ சாதாரணமாக அது எல்லாருக்கும் வாய்க்காது. அம்பாளை கும்பிடுறது, அம்பாளை கும்பிடணும்னு நினைக்கிறது, அதை செயலாக்கத்தில் அனுஷ்டானம் மற்ற மாதிரி விஷயங்களில் அனுஷ்டானம் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் அந்த மாதிரி ஒரு பிராப்தம்லாம் நமக்கு கிடைக்கும். நம்ம நினைக்கிறோம் ஏதோ கோயிலில் போகிறோம் அம்பாளை பார்க்குறோம்னு, அம்பாளை பார்க்குறதோ விளக்கு போடுறதோ அம்பாளுடைய கருணைக்கு பாத்திரமாறதோ அவ்வளோதெல்லாம் சாத்தியமில்லை. தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகிம்பார் மாணிக்க வாசகர். ரொம்ப பல பிறவி ஆகும் நம்ம அம்பாளை புரிஞ்சுக்கிறதுக்கு. அந்த மாதிரிலாம் தபஸ் பண்ணி தவங்கள் செய்வார். அப்போ அம்பாளை பார்க்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா தபஸ் பண்ணணும். தவம்னா என்ன, வழுவாமைன்னு அர்த்தம். தவம்னா வழுவாமை. தொடர்ந்து சாமியை விடாமல் கும்பிடணும். எது பண்ணினாலும் சரி. இப்போ நம்ம கோயிலில் போகிறோம், ஒரு நாளைக்கு போய் விளக்கு போடுறதுன்னு வச்சுட்டோன்னு வச்சுக்கோ, அது தொடர்ந்து போடணும். என்றைக்காவது ஒரு நாளைக்கு போடலன்னா பகவான் நேரடியாக ஏன்டா இன்றைக்கி போடலன்னு கேட்ட மாதிரி இருக்கும். அந்த பழக்கம். தவங்கள் செய்வார். தன்னழிக்கு என்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார். பல கோடிக்கணக்கில் செய்கிறார். அப்படின்னா அது எண்ணிக்கையினுடைய மிகுதியை சொல்கிறது. தொடர்ந்து செய்கிறது, இடையீடு இல்லாமல் செய்கிறது, அதிகமாக செய்கிறது, முயற்சியோடு செய்கிறது, இதெல்லாம் பிரார்த்தனையினுடைய விஷயம். புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம டெய்லி பக்கத்தில் இருக்கிற கோயில், அது எந்த கோயிலோ, நம்ம ஆற்று பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலை போய் அந்த கோயில் வாசலை உள்ளே எல்லாம் போக வேண்டாம். நம்ம அந்த கோயில் வாசலை பார்த்துட்டு தான் நம்ம சாப்பிட்றதுன்னு ஒரே ஒரு கொள்கை, வேறு எதுவுமே வேண்டாம். கோயில் வாசலை இப்படி வாசல் பார்க்கணும், பார்த்துட்டு சாப்பிட போகணும். அதுதானே பேஷ் அப்படின்னா. நம்ம பண்ணிடலவன் அப்படின்னா டெய்லி என்ன ஆகும்னா, டெய்லி பார்த்துட்டே இருப்போம். கரெக்டாக சாப்பிட போகும்போது ஒரு நாள் நம்ம வெளியூர் போவோம், வேறு எங்கேயாவது ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும், அங்கே போவோம். அங்கே போனோன்னே இந்த கோயிலை பார்த்தா தான் நமக்கு அந்த சாப்பாட்டு ஃபீலிங் வரும். அப்போ என்ன பண்ணுவோம், கோயில் இல்லைனாலும் பக்கத்தில் போய் தேடி கோயிலை பார்ப்போம். இல்லைன்னா இந்த நேரத்துக்கு இந்த கோயிலை பார்த்துட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்னு அந்த நேரத்துக்கு அதை நினைப்போம். அதை மாதிரி நினைவு வரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, கும்பிடலைன்னா அன்றைக்கி என்னமோ சாப்பிட்டா மாதிரியே இருக்காது. ஒரு கோயிலே இல்லாத இடத்துல மாட்டிக்கிறோம், கோயில் இல்லாத ஊரில் குடியே இருக்க வேண்டாம்னா இருந்தாலும் மாட்டிக்கிறோம். அப்படின்னா இந்த பழக்கத்துக்கு வந்துட்டால் சாப்பாடே செல்லாது. அந்தளவு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பல கோடி தவங்கள்னு ஏன் சொன்னார் அப்படின்னா, ஆன்மீகம் ஒரே நாளில் வந்துடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சிறு வயதுலேருந்து பழக்கப்படுத்தணும். சின்ன குழந்தைகள் ஒரு அபிராமி இந்த ஸ்லோகத்தை சொல்லிக் கொடுப்போம், கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுவோம், இல்லை நம்ம ஆற்றுல ஒரு விளக்கேற்றி வச்சு அதை சொல்லணும் அப்படின்னு நம்ம பழக்கம் கொண்டு வரோம். அப்படி பழக்கம் கொண்டு வந்தால், அதை செய்தால்தான் நம்மால் அந்த பழக்கம் போக 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 அது அனுபவமாக மாறும். அதுதான் சொல்கிறாருங்க, தன்னழிக்கு என்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார். அப்படிலாம் கஷ்டப்பட்டு தவத்துக்குன்னு காட்டில் போய் தபஸ் பண்ணணும், எல்லாத்தையும் திறந்துட்டு போகணும். அப்படி திறந்துட்டு போயெல்லாம் தபஸ் பண்ணுறவாள்லாம் இருக்கா? அப்படிலாம் போய் விஸ்வாமித்திர மாதிரி தபஸ் பண்ணுறவா யாராவது உண்டா? மிருகண்டு முனிவர் மாதிரி தபஸ் பண்ணுறவா யாராவது உண்டா? ஒரு பசுமாடு அவர் ஒத்த காலில் நின்று தபஸ் பண்ணுறார். பசுமாடு அவர் மேலே போய் உரசுது, தெனவு தீர்த்துக்குது, ஆனால் அவர் விறப்பாக நிற்கிறார். அதனால தான் அவர் பேர் மிருகண்டுன்னு பேர். பசுமாடு அரிப்பு தீர்த்துனா கூட அவ்வளோ விறப்பாக நிற்கிறார். அப்படிலாம் தவம் பண்ணி அம்பாளை அடையிறதுக்கு முயற்சி பண்ணுறவா சாதாரணமாக ஒரு இழிவான ஒரு விஷயத்தையா பெற போகிறார். அதனால் சொன்னார், மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார். மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார் அப்படின்னா, இந்த புவியிலே நாம் வாழ்வதற்கு உண்டான தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும்னு இந்த மாதிரி செல்வமாக பெறுவார். இல்லை, மதிவான வருதம் விண்ணளிக்கும் செல்வமும், அதாவது புண்ணியலோகம் சொர்க்கத்தை விரும்புவாராம். அழியா முத்தி வீடு மன்றோ, மோட்சத்தை தான் விரும்புவா.
அப்படின்னு நமக்கு மறைமுகமாக அம்பாள்கிட்ட வந்து அனுகிரகம் பண்ணுறதுக்கு தபஸ் பண்ணணும். அப்படி தபஸ் பண்ணினால் வந்து மண்ணளிக்கும் செல்வமும் கிடைக்கும். இருந்தாலும் அதோட மாத்திரம் இல்லாமல் அதை அவள்கிட்ட வாங்கிட்டு ஏமாந்துடக்கூடாது நம்ம. அதனால் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கும் பிராப்தம் வேணும். அதனால் அதுவும் வேணும். இது எல்லாம் முடிஞ்சோடனே எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு மோட்சத்துக்கும் போகணும். அழியா முத்தி விடுமன்றோ அப்படின்னா இதெல்லாம் தானே ஆசைப்படணும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்குறார். இதில் கடைசி வரியை பாருங்கள். பண்ணளிக்கும் சொல் பரிமளையாமலை பைங்கிளியே. இதெல்லாம் சொல்ல சொன்னது யார் அப்படின்னா அபிராமி தான் இதெல்லாம் சொல்கிறா. என்னன்னா பண்ணளிக்கும், பண்ணுன பாடல், பண்ணளிக்கும் இவ்வளோதையும் வருசலாக சொல்லுன்னு சொன்னது யாருன்னா அம்பாள் தான். சொல்ல வைக்கிறது யார்? அம்பாள். அது இவ்வளோ தூரம் அழியாமல் பாதுகாக்கிறது யார்? அதுவும் அம்பாள் தான். எனக்கு இந்த பண்ணளிக்கும் சொல் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சின்ன கதை ஞாபகத்துக்கு வருது. என்னென்னா, ஒரு பெரிய ஸ்ரீவித்யா உபாசகர் பிரமாதமாக மந்திரம் பண்ணி தானம், தர்ப்பணம், ஹோமம், பலி, ஜபம் இதெல்லாம் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு பெரிய அளவுக்கு பண்ணணும். அப்படி பண்ணுறதுக்கு வீட்டில் முயற்சி பண்ணிட்டுருக்கார். ஏகப்பட்ட அந்தணர்கள்லாம் வந்திருக்கா, ஜபம் பண்ணுறதுக்கு வந்திருக்கா. 16 லட்சம் ஜபம், சோடசாட்சரி இல்லையோ, அதனால் 16 லட்சம் ஜபம். அது தவிர அதில் 10ல் 1 மடங்கு ஹோமம், தானம், ஒரு அதுக்கு வந்து ராகம் தாளம்லாம் இருக்குது. அதெல்லாம் அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு எல்லோரும் வந்திருக்கா. எல்லாருக்கும் சமையல்லாம் ரொம்ப பிரமாதமாக தடப்படலாம் நடந்துட்டுருக்கு. அவர் வந்து அந்த பட்டர் இருக்காரே, அந்த உபாசனை பண்ணுறவர், அவருக்கு ஒரு சின்ன கொஞ்சம் கர்வம். என்னென்னா, நம்ம ஜெபம் பண்ணுறோம், அம்பாளுக்கு யார் செய்வா இந்த மாதிரிலாம், நம்ம தான் செய்கிறோம்னு நினச்சிட்டார். அவர் நினச்சிட்டார் மனசுக்குள்ளே. என்னது, நல்லதெல்லாம் செய்கிறோம், தவம் தன்னளிக்கும் என்று முன்னே பல கோடி தவங்கள், அந்த தவம் செய்கிறார். ஆனால் அவர் நல்ல சரியான ஒரு அம்பாள் உபாசகர். ரொம்ப பட்னியாக இருப்பார், அம்பாள் மேலே பாசமாக இருப்பார். ஹோமம் பூஜை இதெல்லாம் செலவு பண்ணி பண்ணுறார், கஷ்டப்பட்டு விரதம் இருக்கார், எல்லாம் பண்ணுறார். ஆனால் அவர் மனசுக்குள்ளே ஒரு சின்ன எண்ணம் என்ன அப்படின்னா, நம்ம தான் அம்பாளுக்கு இதெல்லாம் பண்ணுறோம், நம்மளை மாதிரி யாரும் பண்ணலை அப்படின்னு ஒரு சின்ன எண்ணம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒருத்தருக்கு ஒரு மந்திரமும் தெரியாது, ஒரு மண்ணும் தெரியாது, ஜட பிரகிருதி. அவரை என்ன பண்ணியிருந்தான்னா இலை எடுக்க போட்டிருந்தா. எப்போவுமே வந்து திறமை இல்லாத வாழையெல்லாம் என்ன பண்ணுறது, எதையாவது போட்டு அவளுக்கு ஏதாவது 3 வேளை சாப்பாடு கிடைக்கும்னு வந்திருக்காங்க. அவன் பார்க்குறான், இந்த வழிபாடுகளை எல்லாம் பார்க்குறான், ரொம்ப வருத்தப்படுறான். அம்பாளை பார்த்து, அம்பாளுக்காக இவ்வளோ தூரம் இவர் செய்கிறார், இவ்வளோ அற்புதமாக செய்கிறார், இவ்வளவு பாயசம் இதெல்லாம் போட்டு ஏதோ நைவேத்தியம் பண்ணி பிடிக்கிற மாதிரி பண்ணுறார். இந்த அம்பாள் வந்து அவருக்கு அனுகிரகம் பண்ணணும், இவருக்கே இவ்வளோ கஷ்டப்படுறார், நமக்கெல்லாம் அவ்வளோதான், நமக்கெல்லாம் எங்கே இலை எடுத்து இனிமேல் எங்கே நம்ம புண்ணியம் கட்டிக்கிறது, எப்போ நமக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் மந்திரம்லாம் எல்லோரும் வேறு வேத பாராயணம் எல்லாம் பண்ணிட்டுருக்கா, ஆகமங்கள்லாம் பாராயணம் பண்ணிட்டுருக்கா, மந்திர ஜபம் ஓடின்ட்டுருக்கு, ஹோமம் நடந்துட்டுருக்கு, சுவாசினி பூஜைலாம் நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் எங்கே நமக்கு வருமானம், நம்மளே சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறோம், நம்ம எங்கே இதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே தூக்கத்தில் ஆழ்ந்துருக்கான். அந்த சாக்ஷாத் அம்பாள் வரா. அவள் எப்படி வரான்னா, அந்த வீட்டு வேலைக்காரி மாதிரி வரா. அந்த அந்தனர் வீட்டு வேலைக்காரிக்கு அகிலாண்டம்னு பேர். அந்த குருக்கள்கிட்ட நேரடியாக வரார். அவர் ராத்திரியில் ஜெபம் பண்ணின்னு உட்காந்துருக்கார். அன்றைக்கி பௌர்ணமி, ஜெபம் பண்ணின்னு உட்காந்துருக்கோம். அந்த வேலைக்காரி ஒரு குப்பை கூடையை எடுத்துட்டா, கொஞ்சம் நல்ல வாயில் வெத்தலை பாக்கு நல்ல கொதன்னு போட்டுருக்கா, நல்ல வெள்ளை சேலை கட்டின்னு இருக்கா, நல்ல பௌர்ணமி அப்படியே ஜெகஜோதியாக இருக்குது. அம்பாள் அங்கேருந்து வந்தோடனே குப்பையை எடுக்கிற மாதிரி வரா. எப்போவுமே அவள் அம்பாளுங்கிற வடிவம் அவளுக்கு இருக்குது. இந்த குருக்களை பார்த்து பேர் சொல்லி கூப்பிட்றா. என்ன அப்படின்னா, அவள் வீட்டு வேலைக்காரி, பேரை சொல்லி கூப்பிடலாமா, அது அந்த காலத்து முறை. இவருடைய பெயரை சொல்லி அந்த அம்மா அழைக்குது. காரணம், சாக்ஷாத் அம்பாள் வந்திருக்கிறது அந்த அம்மாவனுடைய வடிவம். அதனால் பேரை சொல்லி கூப்பிட்டார். அப்படி பேரை சொல்லி கூப்பிட்டோன்னா அவர்
என்ன ஒரு நம்மிடத்திலே பணி செய்கின்ற ஒரு ஆள் நம் பெயரை சொல்லி வயசில் மூத்தோம். அந்த அம்மா வேற இளம் வயசு. வயோவஸ்தா விவர்ஜிதாயை நமகான் லலிதா சகஸ்ரநாமம். அம்பாள் இளம் வயசு, இவருக்கு வயசானவர். அதனால் பேரை சொல்லி கூப்பிட்டதுனால கொஞ்சம் கடுமையாக அந்த அம்மாவை சாடிட்டார். கொஞ்சம் கோபமாக பேசிட்டார். ஆஹா அப்படின்னோடனே அவள் அப்படியே மெதுவாக அந்த வேலைக்காரி அப்படியே போய் வாசலுக்கு போயிட்டான். அம்பாளை விட்டுட்டோம். வாசலில் இவன் படுத்து கிடந்தான். யார்? நம்ம இங்கெல்லாம் பூஜை பண்ண போகிறோமா அப்படின்னு. இந்த அம்மா போனோடனே இந்த வெள்ளையும் சொல்லையுமா பார்த்தோன்னா ராத்திரியில், வாத்தாயி சௌரியமா எப்படி இருக்க அப்படின்னா. இவன் எது கேட்குறான்னா, இவனுக்கு ஒரு தாரம் வெத்தலை பாக்கு வேணும், அதனால் அவள் கொடுப்பா அப்படின்னு நினச்சிட்டு வாத்தாயி அப்படின்னு கூப்பிட்டு பேச்சு கொடுக்குறான். அந்த அம்மா அவர் சொன்னோன்னே அந்த அம்மா அப்படி வந்துட்டு அப்படி போயிட்டு அப்படி போனோடனே அங்கே அவன் உட்காந்துருக்கான். அவள் கையில் இருக்கிற வெத்தலை பாக்கு பொட்டி அந்த வாயில் போட்டிருக்கிற அந்த கொதப்பல் அது எப்படியாவது ஒரு தானே வெத்தலை கொடுத்தாயி, நைட்டு தூக்கமே வரல, ஒரே தூக்கம் இல்லாமல் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சாதாரணமாக பேச்சு கொடுக்குறான். என்ன பேச்சு கொடுக்குறான் அப்படின்னா, இவ்வளோ மந்திரங்கள்லாம் சொல்கிறாங்களே தாயி, இது மாதிரி நாமெல்லாம் எப்போ சொல்கிறது, இதெல்லாம் எதுக்கு தாயி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறான் ரொம்ப இயல்பாக. ஏன்டா நீ சொல்லணுமான்னு ஆசைப்பட்றியா, நீயும் பெரிய கவிஞனாகணும்னு ஆசைப்பட்றியா அப்படின்னா, அப்படிலாம் எனக்கு ஒன்றும் பெரிய ஆசையெல்லாம் கிடையாது, சொன்னால் வருவியான்னு தான் எனக்கு ஒரு ஆசை. சரி எனக்கு ஒரு தாரம் வெத்தலை பாக்கு கொடு, நீ வேற ஒன்றும் உங்ககிட்ட கதை பேசி எனக்கு என்ன ஆக போகுதுன்னு. என்கிட்ட வெத்தலை பாக்கு இல்லை, கொதப்பின எச்ச தான் இருக்குன்னா, நீ எதை கொடுத்தாலும் சரிதான் தாயின்னா. அவனும் ஏமாறல, உசாரம் வாங்கிட்டான். அவள் என்ன சொன்னா, வெத்தலை பாக்கு கையில் இல்லையா, வாயில் போட்டு கொதப்பின எச்ச தான் இருக்குது அப்படின்னா. அது எச்சலாக இருந்தாலும் பரவாயில்ல தாயி எனக்கு கொடு, நைட்டு வேறு தூக்கமே வரல அப்படின்னா. டமால் மூஞ்சில் துப்பினான் அந்த வெத்தலை பாக்க. அவர் தான் பிற்காலத்தில் காலமேக புலவர்னு பேர். பொங்கும் கவிதை. காலமேக புலவருடைய தமிழ் கவி அவ்வளோ எல்லாரையும் திட்டுவான். அந்த காலமேகம் தீராப்படி செய்திருப்பான். இந்த இதில் சிறுத்தொண்ட நாயனார் வரலாறுலாம் அப்படி அம்பாள் பிரத்யட்சமாக பேசினான். கடைசியில் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, நாம் தான் செய்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் வரப்படாது. அந்த பண்ணளிக்கும் சொல் பரிமளையாமலை பைங்கிளியே, இந்த பாட்டை பாடக்கூடிய தன்மையை அவளுக்கு அம்பாள் கொடுத்தா. அந்த ஞானத்தை சொல்லக்கூடிய தன்மையை அம்பாள் கொடுத்தா. காளிதாசன் எப்படி, அதுவும் அந்த காளி கோயில் ஊர் கடைசியில் இருக்கும். அங்கே தான் மாடு மேய்க்கிறதுக்கு ஆடு மேய்க்கிறதுக்கு அங்கே தான் விட்டுருக்கணும். அப்படியே மேய்ச்சின்னு அங்கேயே உட்காந்துன்னு இந்த அரிசியும் வெள்ளத்தையும் கலந்து வச்சுன்னு தின்னுட்டு இருக்கணும். இவாள்லாம் பெரிய பெரிய பண்டிதாள்லாம் உள்ளே போய் அம்பாள்கிட்ட பூஜை பண்ணிட்டு வருவா. யாரும் உள்ளே விட மாட்டாளே, அதனால் வாசலில் இருப்போம். அவள் வந்து தேங்காய் பழம் அந்த அவுள் பொறி பொட்டுக்கல்ல சர்க்கரை அது அப்படியே கொடுத்தா அதை வாங்கிட்டு சாப்பிட்ற. அந்த கோயிலுக்கு போனால் வயிறு நிறையும் கொஞ்சம். அதுக்காக இவன் அந்த கோயில் நிழலில் உட்காந்துருப்பான். ஒரு பெரிய ஆலமரம், அந்த ஆலமரம் நிழலில் உட்காந்துருப்பான். எப்பேற்பட்ட முட்டாள் அப்படின்னா, நுனிக்கிளையில் உட்காந்துட்டு அடிக்கிளை வெட்டுவான். இந்த ஆடு மேய்க்கிறவன் நுனிக்கிளையில் உட்காந்துருப்பான் சார், அடிக்கிளையே வெட்டுவான். எவ்வளோ பெரிய முட்டாள் பாருங்கள். அவன் வந்து இந்த காளி கோயிலுக்கு இந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்றதுக்கு வருவான். ஒரு நாளைக்கு உள்ளே போகலாம் அப்படின்னு அவனுக்கு ஒரு எண்ணம். ஆனால் உள்ளே எல்லாம் போக முடியாது. அவங்க பெரியவங்களாக பார்த்து ஏதோ பெரியவாள்லாம் பூஜை பண்ணுறான்னு சொல்லிட்டு இவன் மாடு மேய்க்கக்கூடிய அந்த ஒரு தன்மையில் இருந்ததுனால இவாளை வெளியிலே தான் இருப்பான். அந்த பிரசாதம் வந்துடும். அதனால் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறான், உள்ளே என்ன பண்ணுவாங்க இவ்வளோதெல்லாம் சொல்லுவாங்கன்னு. ஒரு அம்மா வருது. என்னடா தம்பி அப்படின்னார். இல்லை சாப்பிட்டியா இன்றைக்கி? நான் இன்றைக்கி எல்லாம் பலமாக சாப்பிட்டேன் தாய் அப்படின்னு. ஆமாம், இந்த ஐயருங்கெல்லாம் வராங்களே பெரிய ஐயருங்கெல்லாம், இவங்கெல்லாம் எதுக்கு தாய் இங்கே வராங்க அப்படின்னா. சாதாரணமாக இருக்குது இந்த கேள்வி, பெருசாக ஒன்றும் விஷயம் இல்லை. அவங்கெல்லாம் பெரிய சாஸ்திரம் படித்தவங்க, சந்தேகம் கேட்குறதுக்கு வருவாங்க, சொல்லுவேன் போயிடுவாங்க அப்படின்னு. அப்படியா, நீ அந்தளவுக்கு பெரிய ஆளா, எங்கள் அம்மாவோட படித்தவளா? அவன் என்னடா இப்படி சொல்கிற அப்படின்னா. அப்போ அந்த சாஸ்திரம்னா என்ன தாய், ரொம்ப இயற்கையாக இருக்கிறான். சாஸ்திரங்கள்லாம் என்ன தாய்
அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் வந்து அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு அப்படியே யோசனை பண்ணுறா. 2 பேரும் அப்படியே ஒரு 2 நிமிஷம்தான் அந்த ஒரு அற்புதமான அந்த ஒரு உரையாடல். அப்போ சாமிக்கு அந்த பால் கொடுக்க போகிறான். இந்த காளி அங்கே நிப்பாட்டிட்டு அந்த காளிக்கு பால் பாயசம் ரொம்ப விசேஷம். அந்த பால் பாயசத்தை வந்தவுடனே இவளை இந்த பேச்சை கட் பண்ணிவிட்டு பிரசாதம் வாங்குறதுக்கு அங்கே ஓடுறான் அந்த பையன். அங்கே ஓடி போனால் தீந்து போயிடுது பிரசாதம், இந்த பால் பாயசம். பாயசான பிரியாஜனமான்னு வரும். உடனே திருப்பி வரான். வந்தவுடனே இந்த அம்மா சொல்லுது, அது என்னடா நானே தரேன்டா உனக்கு அப்படின்னு ஒரு கப்பு பால் அப்படி உள்ளே கொடுக்குது. இது ஞானசம்பந்தர் கொடுத்தது தான் எல்லாருக்கும் தெரியும். காளிதாசனுடைய வரலாறு தனியாக இருக்குது. ஒவ்வொரு பிரதேசந்தோறும் ஒவ்வொரு காளிதாசனுடைய பற்றி வரலாறு வித்தியாசமாக இருக்கும். செவிவழி செய்தி. இதாடா இந்த பாலை குடிடா, நீ ஏன்டா அதுக்கு வருத்தப்படுற அப்படின்னு பாலை கொடுத்தா. அவன் தான் பஞ்சமகா காவியத்தில் 2 காவியத்தை எழுதினவன். ஒத்துக்க முடியறதா நம்மளால்? பண்ணலிக்கும் சொல் பரிமளையாமலை, இவ்வளோ பெரிய காவியங்களே எழுதக்கூடிய அந்த பண்ணை அபிராமப்பட்டர் ஏறி உட்கார்ந்தா அந்த பாடலை, தமிழை, மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத மூர்த்தி எல்லா தமிழையும் அவளே கொடுக்குறா. அதனால் வலியை வந்து ஆட்கொள்வாள். அதனால தன்னலிக்கு அப்படின்னு சொல்கிறார். அவளுடைய கருணை அவ்வளவு உயர்ந்தது.